பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டீர்கள். எழுதப்பட்டிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமென். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வசனம் வரைக்கும் தேவன் தெரிந்து கொண்டவர்களை பற்றி சொல்லுகிறார். அவர் தெரிந்து கொண்டவர், அவர் எல்லா ஜனங்களையும் தெரிந்து கொண்டாருங்க. பாவத்திலிருந்து மீட்டு தன்னுடைய கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சிலுவை பாடுகள் நிமித்தம் கல்வாரி சிலுவையில அவர் சிந்தின ஒவ்வொரு ரத்த துளிக்கும் அது எல்லாமே நமக்காக, நமக்கு ஒருத்தருக்காக மாத்திரமே, இந்த உலக ஜனங்கள் எல்லாருக்காகவும் அவர் பலியானார். அவர் எங்கும் பறைசாற்றணுங்க. அவருடைய அன்பு பெருசு. உலகத்துல எல்லாருக்காகவும் பலியான ஒரே ஆட்டுக்குட்டி தேவனானவர் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். என்னடா இவன் இயேசு இயேசு எப்ப பார்த்தாலும் இயேசு, சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல அப்படின்னு. அந்த பைத்தியங்கள் தான் இன்று அநேக ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக நடத்தி செல்லுது. எவனுக்கு நேராக? இயேசு கிறிஸ்து பிதாவின் வீட்டுக்கு நேராக அழைத்து செல்கிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமான எல்லாம் பலசாலி, வேர்ல்ட் ஹெவிவெயிட், அந்த இது இந்த இது, அவர்களையும் வெட்கப்படுத்தும்படி தேவன் பலமே இல்லாதவங்களை இந்த வார்த்தையின் மூலியமா உங்களுக்கு பலனா இருந்து அவங்கள வெட்கப்படுத்தும்படி பலமுள்ளவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகள், இழிவா எண்ணப்படுறீங்க, அற்பமா எண்ணப்படுறீங்கன்னா உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையை உங்கள் வாயில வைத்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ல தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். இதெல்லாம் எதுக்காக செஞ்சார்? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டீர்கள். அவர் மூலமா தான் நம்ம கிறிஸ்து உடையவர்களா மாறணும். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறோம், நம்மளோ ஞானத்துல கொடுக்கிறோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவர் கொடுத்த ஞானம், அவர் கொடுத்த உடல், அவர் கொடுத்த உயிர், அவர் கொடுத்த சத்தியம், அவர் கொடுத்த வேதாகமம், இதெல்லாம் நீங்க என்ன இவ்வளோ இதா பேசுறாங்க அப்படி இப்படின்னு என்ன பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு வர பெருமை எல்லாம் அவருக்கு உரியது மாத்திரமே. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே நமக்கு ஞானம். நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தை ஞானமா பேசுறோமா அப்படின்றதுக்கு அவர் தான் ஞானம். நீதி, அவர் தான் ரைட்டியஸ். பரிசுத்தம்னா அவரை விட பரிசுத்தவான் யாருமே இல்லைங்க. அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும்ன்றதுதான் அவருடைய விருப்பம். அவரே மீட்புமானார். நம்மளுடைய பாவங்களிலிருந்து, நம்மளுடைய உளையான சேற்றிலிருந்து மீட்டெடுக்க அவர் மீட்பர். அவர் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். தாழ்த்தி
தலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசப்பா அந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களையும் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்ட எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசப்பா உலகம் எங்கிலும் இயேசப்பா உம்முடைய உம்முடைய வார்த்தை இசப்பா உம்முடைய சத்தியம் உம்முடைய வேதாகமும் பறைசாற்றப்பட இசப்பா எங்களை தெரிந்து கொண்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இசப்பா வாழ்நாள் முழுவதும் உம்முடைய சத்தியத்தில் நாட்டப்பட்டு உம்முடைய சத்தியத்தின் படி நடந்து உமக்கென்று சாட்சியாய் வாழ எங்கள் எல்லாரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இசப்பா எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் அறிகிற தேவன் தகப்பனே. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் தகப்பனே. இயேசப்பா இன்று ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருக்கீங்க. முதலாவது தேவனுடைய நீதியும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் உலகத்தின் ஆசீர்வாதங்களை நோக்கி தேடி உம்மிடத்தில் கேட்கிற யாவரும் இயேசப்பா முதலாவது உம்முடைய நீதி உம்முடைய சத்தியத்தை தெரிந்து கொள்ளட்டும் தகப்பனே. இயேசப்பா அவர்களுக்கு வாய்ப்பை தருவீராக தகப்பனே. அவர்களுக்கு சூழ்நிலையை உண்டாக்குவீராக தகப்பனே. இயேசப்பா தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசப்பா எல்லாரையும் கர்த்தர் நீர் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரை மீட்பர், நீதி ஞானமுமானவர், பரிசுத்தமானவர். உம்மை போல பரிசுத்தவான்களாய் எங்களை மாற்றுங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். என் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day.